சமுத்திரக்கனியை மிஸ்கின் கூப்பிடும்போது என்ன சொல்லுவாரான்னா, ஒரு முதல்ல வந்து "டேய் வாடா" அப்படின்னு வரான். அப்புறம் ஒரு ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லுவாராம். அப்புறம் "டேய் வாடா வாடா சமுத்திரக்கனி" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அணைச்சுப்பாராம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஓகே. அவர் வந்து கேஷுவலான டைப்பு, ஃப்ரீக்கான டைப்பு, ஜாலியான ஆளு. இதெல்லாம் நம்ம இல்லைன்னும் சொல்லல. அவர் அப்படி இருக்க வேணான்னும் சொல்லல. அது எங்க மேடையில கொண்டு வந்து காட்ட வேணாங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருந்துச்சு. இப்ப சமுத்திரக்கனியே ஒரு பெரிய அவார்ட் ஃபங்ஷனுக்கு போறாரு. ஒரு பெரிய மேடை. ஒரு 150 ஊடகங்கள் கேமராவோட இருக்காங்க. ஆடியன்ஸ் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. அந்த மேடையில சமுத்திரக்கனி ஏறி போறாரு. மிஷ்கின் உட்கார்ந்திருக்கிறாரு. எந்திரிச்சு இந்த மாரி அநாகரிகமான அவர் சொல்ற மாரியான வார்த்தைகள்லாம் பேசி, "டேய் வாடா" அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி, அப்படின்னு கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்தா அது ஒத்துக்குவாரா சமுத்திரக்கனி? அதாவது வந்து கௌதம் நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கதை சொன்னேன் காலையில. ஓகேன்னு மாரி சொன்னாரு. ம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் சொன்னத பேச்ச கேட்டு வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு இல்லையா? இப்ப நெறைய பேர் வந்து சார் பல விஷயங்கள பேசுறதுக்கு தயங்குறாங்க. இன்னும் சொல்லப்போனா இப்ப தான் பேச வந்திருக்காங்க. இப்ப தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மிஸ்கின், சமுத்திரக்கனி, கௌதம் மேனன் எல்லாமே ஒரு உதாரணம் தான். இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள பேசாம, அதாவது சினிமால இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அவர் நல்லவரு, அவர் வல்லவரு, அடடா! அவர மாரி ஒரு ஆள் இருக்கா? ஆஹாஹா! ஓஹோஹோ! இப்படியே புகழ்ந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருந்தா, எத்தன நாள் நீங்க ஜால்ரா அடிச்சுட்டு இருப்பீங்க? சரி ஜால்ரா அடிக்க வேணாம்னு நான் சொல்லல. நல்ல விஷயங்கள சொல்ல வேணாம்னு நான் சொல்லல. நல்ல விஷயங்கள சொல்லுங்க. நீங்க சொன்ன மாரி இப்போ வந்து கௌதம் வாசுதேவன் மேனன் சொல்லியிருக்காரு. அவரு அதே காணொளியில இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து சூர்யா வந்து நான் வந்து 2 இந்த கதைய வந்து செய்ய சொல்லி ரொம்ப கேட்டேன். அதாவது வந்து அவருக்கு "காக்க காக்க வாரணம் ஆயிரம்" 2 மிகப்பெரிய வெற்றி படங்களை குடுத்த இயக்குனர் நான் கௌதம் வாசுதேவன் மேனன். என்னை நம்பி இந்த படம் பண்ணக்கூடாதா? அப்படின்லாம் நான் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா சூர்யா வந்து மனம் இறங்கவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அங்க நடந்த ஒரு விஷயம் இருக்கு. சூர்யா வந்து இவருக்கு ஒரு படம் பண்ணலான்னு தயாரா இருந்தாரு. ஆனா இவர் வந்து இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாட்டில் ராதா ஆடியோ லான்ச்ல மிஸ்கின் பேசினது சர்ச்சையானது. ஒரு வழியா வந்து மன்னிப்பு கேட்டு முடிச்சு வச்சிட்டாரு மிஸ்கின். சரி. ஆனா வந்து சமுத்திரக்கனி மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அவர் அதே மாரி பேச அவருடைய பட விழால பேசும்போது பாத்தீங்கன்னா வெளிப்படையா சொல்றாரு, மிஸ்கின் பேசுனதுல என்ன தவறு, அவர் வந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க அப்படிலாம் வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணியிருக்காரு பத்திரிகையாளர்களோட. எப்படி பாக்குறீங்க? மிஸ்கின் பேசுனது சரிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சார், மிஸ்கின் வந்து இயல்பாவே வந்து கொஞ்சம் கேஷுவலான ஒரு ஒரு ஃப்ரீக்கியான டைப் ஆளு அப்படிங்கிறத சொல்ல வராரு. அதாவது எப்படின்னா, அவரு அங்க குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாருன்னா, என்னையே கூட கூப்பிடும்போது, அதாவது சமுத்திரக்கனிய மிஸ்கின் கூப்பிடும்போது என்ன சொல்லுவாராம்னா, ஒரு முதல்ல வந்து "டேய் வாடா" அப்படின்னு வரான். அப்புறம் ஒரு ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லுவாராம். அப்புறம் "டேய் வாடா வாடா சமுத்திரக்கனி" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அணைச்சுப்பாராம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஓகே. அவர் வந்து கேஷுவலான டைப்பு, ஃப்ரீக்கான டைப்பு, ஜாலியான ஆளு. இதெல்லாம் நம்ம இல்லைன்னும் சொல்லல. அவர் அப்படி இருக்க வேணான்னும் சொல்லல. அது எங்க மேடையில கொண்டு வந்து காட்ட வேணாங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருந்துச்சு. மேடையில வந்து இப்படிதான் பேசணும்னு ஒரு வரைமுறை இருக்கிற மேடையில வந்து எப்படி வேணா பேசலாங்கிறது வந்து சரியில்ல. 2வது வந்து அவர் கெட்ட வார்த்தைகள் மட்டும் பயன்படுத்திட்டு போயிருந்தார் கூட பயன்படுத்திட்டு போயிருந்தா இவ்ளோ சர்ச்சையா இருக்காது. இவ்ளோ தூரம் சர்ச்சையானதுக்கு என்ன தெரியுமா காரணம் உங்களுக்கு? அது செய்கையில காமிச்சாரு. "ஏய் குத்தணும் வாயில" அப்படி அந்த குழந்தை ஈன்னு அழுகுது. உடனே குத்தணும் அப்படின்லாம் சொன்னாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தா ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சோனே, அதாவது கெட்ட வார்த்தைகள் பத்தாதுன்னு, அது ஆக்ஷன் வேற. இதெல்லாம் பண்ணி காமிச்சோனே எல்லாரும் பார்க்குறவங்கலாம் முகம் சுளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. அதே சமுத்திரக்கனி சொன்ன கருத்துல என்னால முழுசா உடன் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஒரு 10 பேர், 5 பேர் ஒரு டூருக்கு போறோம். இல்ல வந்து ஒரு ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஜாலியா ஒரு ஷார்ட்ஸ போட்டுக்கிட்டு, ஆளுக்கு ஒரு டீ ஷர்ட் பழைய டீ ஷர்ட்ட போட்டுக்கிட்டு, ஒரு ஹவாய் செருப்ப போட்டுக்கிட்டு, போய் டீ கடையில ஒரு டீ குடிப்போம். "ஏய் மச்சான் ஒரு தம் சொல்டா" அப்படின்னுவோம். அவன் குடிக்கிற தம்ம நம்ம வாங்கி 2 பஃப் அடிப்போம். இதெல்லாம் கேஷுவலா இருக்கிறது தான். உலகத்துல இல்லாதது கிடையாது. சரி சமுத்திரக்கனி சொல்ற மாரியே நம்ம எடுத்துப்போம். ஓகே. அவர் கேஷுவலான ஆளு. இப்ப சமுத்திரக்கனியே ஒரு பெரிய அவார்ட் ஃபங்ஷனுக்கு போறாரு. ஒரு பெரிய மேடை. ஒரு 150 ஊடகங்கள் கேமராவோட இருக்காங்க. ஆடியன்ஸ் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. அந்த மேடையில சமுத்திரக்கனி ஏறி போறாரு. மிஷ்கின் உட்கார்ந்திருக்கிறாரு. எந்திரிச்சு இந்த மாரி அநாகரிகமான அவர் சொல்ற மாரியான வார்த்தைகள்லாம் பேசி, "டேய் வாடா" அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி, அப்படின்னு கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்தா அது ஒத்துக்குவாரா சமுத்திரக்கனி? அதாவது வந்து சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சொசைட்டிக்குள்ள தான் நம்ம இருக்கோம். அந்த சொசைட்டிக்குள்ள சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில விஷயங்கள நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டியிருக்கு. அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். அதாவது மிஸ்கினுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொருந்தும். உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். ஸோ அதை விட்டு தவறும்போது தான் நம்ம விமர்சிக்கிறோமே தவிர, அவர பர்ட்டிகுலரா நம்ம வந்து மிஸ்கினை வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் இல்லாம தொடர்ந்து
இதே மாதிரியான மேடைகளை வந்து மிஸ்கின் தவறாக தான் பயன்படுத்திட்டு வர்றார். இந்த மேடை மட்டும்தான் தவறாக பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னா, அதாவது பாட்டில் ராஜா ஆடியோ மட்டும்தான் தவறாக பயன்படுத்துதுன்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி கொட்டுக்காலிலையும் இதே மாதிரி தான் பேசினாரு. இன்னும் பல மேடைகள்ல எல்லாம் இதே மாதிரி தான் பேசினாரு. அவர் மேடைகள் கிடைச்சாலே இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாரு. இது கண்டிக்கணும், கண்டிச்சே ஆகணும். கண்டிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து நிறைய பேர் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க போல மிஸ்கின்ட்ட. இதை வந்து தப்பு நீ செஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே அவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார். இல்ல சார், அவர் மன்னிப்பு கேட்டாரு. ஆனாலும் வந்து அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து மிஸ்கின் என்ன அவ்வளவு பெரிய தவறா பண்ணிட்டாரு, அவர் வந்து வற்புறுத்தி மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில பேர் பேசுறாங்க இல்லையா? வற்புறுத்தியோ எப்படியோ மன்னிப்பு கேட்டாருன்றதோட நம்ம முடிச்சுக்கணும். அதை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது சார். ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதும் தப்பு சார். ஓகே. அது நம்ம மேலேயும் தப்பாயிரும். அப்புறம் நம்ம மேலேயும் ஃபால்ட் ஆயிரும். அது நாகரிகமும் கிடையாது. மன்னிப்பு கேட்டாரு, விட்டுருவோம் அந்த மேட்டரை. அந்த ஆடியோ லான்ச்ல வந்து அவ்வளவு பேர் இருந்தாங்க, கைத்தட்டி ரசிக்க தானே செஞ்சீங்க அப்படின்னு அதை வந்து நியாயப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அதை கேட்கறது சரிதான் இல்லையா? இல்ல. இது வந்து சரியான கேள்வி. அதாவது வந்து சாட்டையடி கேள்வின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி கேட்டுருக்காரு சமுத்திரக்கனி. ரொம்ப சரியான கேள்வி. அதாவது வந்து ஆடியன்ஸா இருந்த நீங்கலாம் அத பேசம்போது, மிஸ்கின் பேசும்போது கைதட்டி ரசிச்சீங்கல்ல, சிரிச்சீங்கல்ல, சந்தோஷமா இருந்தீங்கல்ல, அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்காரு. அந்த கேள்விக்கு வந்து சமுதாயத்தில உள்ள மக்கள் அதுக்கு தான் அவங்க தான் பதில் சொல்லணும். அப்போ வந்து நாம் ஏற்கனவே நம்ம பல காணொளியில பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே பல விஷயங்கள்ல கரப்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது, அப்ப கைதட்டி ரசிக்கிறதுக்கு பதிலு அவங்க யாராவது ஒருத்தர், அத்தனை பேரும் எந்திரிச்சு கேட்கணும்னு அவசியம் இல்ல. யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு, "மிஸ்கின் தயவுசெய்து இப்படி பேசாதீங்க. இத்தனை பேர் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க எல்லாம்" அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டிருந்தாருன்னா, அந்த இடத்துல மிஸ்கின் இம்மீடியட்டா அந்த மாதிரி பேசுறத நிறுத்தியிருப்பாரு. ஒரு சர்ச்சையா இருக்கும். அது தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனா யாருமே அத பத்தி பேசாம கைதட்டி ரசிச்சாங்க இல்லையா ஆடியன்ஸ். அது ஆடியன்ஸ் மேலேயும் தப்பு இருக்குது தானே. அது நம்ம ஒத்துக்க தானே செய்யணும். அதாவது தப்பு சமுத்திரக்கனி சொல்ற இந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதில நான் அவரோட நான் உடன்படுறேன். மிஸ்கின் வந்து அந்த மேடையிலே அந்த மன்னிப்பு கேட்ட மேடையில இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது இருட்டறையில் மொரட்டு குத்துன்னு ஒரு படம்லாம் வந்தபோது யாராவது தட்டி கேட்டீங்களா? யாராவது அப்ஜெக்ஷன் பண்ணீங்களாலாம் கேட்டிருக்காரு. அவர் ஆதங்கத்த வெளிப்படுத்துறாரு சார். அதாவது ஏதோ ஒரு ஆதங்கத்த வெளிப்படுத்த நினைக்கிறாரு. அதாவது வந்து நியாயமான கேள்வி. அதுவும் நியாயமான கேள்வி. அதாவது வந்து அந்த நேரத்தில நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சே தவிர, அந்த படமே வராத அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த டைட்டில மாத்துங்கனாவது நம்ம போராட்டம் பண்ணியிருக்கணும். நான் சொல்றது பப்ளிக்க. அப்ப யாருமே செய்யல. சென்சாரும் அதுக்கு வந்து அனுமதி குடுக்குது. அப்ப அது வந்து நிச்சயமா மிஸ்கின் கேட்ட அந்த கேள்விக்கு சரியான பதில் இல்லை நம்மகிட்ட. அப்படிதான் நம்ம சொல்லணும். அதையும் நம்ம அன்னைக்கு தட்டி கேட்டிருக்கணும். தலைப்பையாவது அட்லீஸ்ட் மாத்த சொல்லியிருக்கணும். அதே போல மிஸ்கின் அவர்களோட கேரியர்ல முக்கியமான திரைப்படம் ஓநாய் மாட்டுக்குட்டி. அந்த படத்தை பத்தியுமே அந்த மேடையில வந்து சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. கம்மியான பட்ஜெட்ல வந்து கம்மியான தொகைக்கு வந்து அந்த படத்தை எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பிரபல இயக்குனரா இங்க வந்து கொண்டு வராரு. அது யாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு பிரபல இயக்குனர், என்னுடைய நண்பன், ஆகச்சிறந்த நண்பன். அவன் வந்து "டேய் வாடா, உனக்கு இந்த படத்துக்கு டிவிக்கு நல்ல விலைக்கு வாங்கி தரேன்னு" சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து நான் கேட்கிற விலையோட ரொம்ப கம்மியான விலை கேட்கறாங்க. நான் வந்து அந்த விலை குடுக்க மறுக்கிறேன். ஆனா வந்து அந்த விலை குடுக்குறதுக்கு நிர்பந்தம் பண்ற மாரி ஒரு சூழ்நிலை அங்க இருந்துச்சு. ஒரு 20 பேர் எல்லாம் அங்க இருந்தாங்க. ஆனா வேற வழி இல்லாம அத கையெழுத்து போட்டு வந்துட்டேன். இந்த மாரி துரோகத்த நம்ம எப்படி மன்னிக்கிறது? அந்த இயக்குனர் வந்து இன்னமும் இந்த தமிழ் துறையில பெரிய இயக்குனரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்படின்னு அந்த மேடையில மிஸ்கின் வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, மிஸ்கின் எதையோ வந்து சொல்ல நினைக்கிறாரு. ஏதோ ஒண்ணு துரோகம்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. அந்த துரோகம்ங்கிற வார்த்தையினுடைய வலி வந்து மிஸ்கினுக்கு தான் தெரியும். ஏன்னா மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. காரணம் அவர் அந்த துரோகத்தை அனுபவிச்சவர் அவரு தான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம்னா, மிஸ்கின் ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா என்ன சொல்ல வராருங்கிறத வந்து மிஸ்கின் அதே மேடையில தெளிவா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா மறைச்சு சொல்லிட்டு போறாரு. அதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இன்னொரு பகுதிய வந்து மறைச்சு சொல்லிட்டு போறாரு. அது வந்து அத பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றது சரியா இருக்காது. ஏன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர், அதாவது மிஸ்கின் தான் அத பத்தி பேசணும். மிஸ்கின் தான் இனிமே அது என்ன வெளிப்படுத்தலாமா, வேண்டாமா, சொல்லலாமா, வேண்டாங்கிற முடிவெல்லாம் மிஸ்கின் தான் எடுக்கணும். நம்ம அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா போ வேண்டாம். ஏன்னா, அது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. தெரியாதனால நம்ம போ வேண்டாம். சார், இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில இருக்க இன்னொருத்தர பத்தி வெளிப்படையா வந்து டேரிங்கா சொல்ல மாட்டாங்க. ஆனா சமீபத்தில நெறைய பேர் சொல்லிட்டு வராங்க. நீங்கள் உட்பட நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஆமா. குறிப்பா வந்து முதல்ல நம்ம மிஸ்கின் சொன்னத பத்தி பேசினோம். அதேபோல கௌதம் மேனன் அவர்களுமே பல பேட்டிகள் குடுத்துட்டு வராரு. அதுல ஒரு பேட்டியில சூர்யா அவர்கள் பத்தி ஓப்பனா பேசியிருந்தாரு. அத பத்தி நம்மளே பேசியிருந்தோம். சமீபத்தில குடுத்த பேட்டியில பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் பத்தியுமே பேசுறாரு. நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கதை சொன்னேன் காலையில. ஓகேன்னு மாரி சொன்னாரு. ம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் சொன்னத பேச்ச கேட்டு வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ம், சொன்னாரு ம், இல்லையா? ம். அந்த நபர் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத கவனிச்சீங்களா நீங்க? ஆமா. அந்த நபர் யாருன்னு சொல்லல அந்த பேட்டியில. ம். நான் என்ன சொல்றேன், அந்த நபர் யாருன்னு சொல்லுங்க.
ம். வெளிப்படுத்துங்கன்றேன் நான். ஏன் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இன்னொரு விஷயத்த எதுக்கு மூடுறீங்கன்றேன். எப்படி மிஸ்ஸின் கன்டென்ட்ல நம்ம பேசினோமோ, இந்த மாரி கேட்டாங்க, வச்சாங்க, வாங்குனாங்கன்னு சொல்றீங்கல்ல, அத வந்து வெளிப்படுத்துங்கன்னு தான் நான் சொல்றேன். வெளிப்படுத்துறதுல என்ன தயக்கம்? அதாவது இப்ப நெறைய பேர் வந்து சார் பல விஷயங்கள பேசுறதுக்கு தயங்குறாங்க. இன்னும் சொல்லப்போனா இப்ப தான் பேச வந்திருக்காங்க. இப்ப தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மிஸ்கின், சமுத்திரக்கனி, கௌதம் மேனன் எல்லாமே ஒரு உதாரணம் தான். இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள பேசாம, அதாவது சினிமால இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அவர் நல்லவரு, அவர் வல்லவரு, அடடா! அவர மாரி ஒரு ஆள் இருக்கா, ஆஹாஹா, ஓஹோஹோ! இப்படியே புகழ்ந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருந்தா, எத்தன நாள் நீங்க ஜால்ரா அடிச்சுட்டு இருப்பீங்க? சரி ஜால்ரா அடிக்க வேணாம்னு நான் சொல்லல. நல்ல விஷயங்கள சொல்ல வேணாம்னு நான் சொல்லல. நல்ல விஷயங்கள சொல்லுங்க. இப்போ ஒரு தயாரிப்பாளர் இருக்காரு. எல்லாரையுமே பத்தி பாசிட்டிவா தான் சொல்றாரு. ரைட் பாசிட்டிவா சொல்றது இருக்கு பார்த்தீங்களா, அது நல்ல வைப் பாசிட்டிவா சொல்றது. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாரை பத்தி பாசிட்டிவா சொல்றாரு. நல்ல விஷயம் தான். நான் அத வந்து மாற்றவும் இல்ல. அத வந்து வேணான்னும் சொல்லல, மறுக்கல. அதே மாரி சினிமால நெகட்டிவே இல்லையா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நெகட்டிவ்னு நான் எத பத்தி சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சு கேட்டுக்கங்க. சினிமால உள்ள பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள், சினிமா எடுக்கிறதுனால வர வர எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு சினிமால. அந்த கஷ்டங்கள பத்தி சொல்லுங்க. அந்த பிரச்சனைகள பத்தி பேசுங்க. இப்ப கௌதம் வாசுதேவன் மேனன் சொல்லியிருக்காரு. ரஜினி சார்ட்ட போய் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கதை சொன்னேன். ரஜினி சார் வந்து சூப்பரா இருக்கு கதை கௌதம். நம்ம பண்ணலாம் சேர்ந்துன்னு சொன்னாரு. அன்னைக்கு சாயந்தரமே ஃபோன் பண்ணி ரஜினி சார் சொல்லிட்டாரு, "கௌதம் இந்த கதை நம்ம அப்புறம் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. கௌதம் வாசுதேவன் மேனன் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ட குடுத்திருக்காரு ஒரு பேட்டியில. அதுக்கப்புறம் அத தொடர்ச்சியா என்ன சொல்லியிருக்காருன்னா, "இது வந்து ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்." அதாவது வந்து ரஜினிகிட்ட போய் யாராவது தப்பா சொல்லியிருப்பாங்க. அவர் கிளைமாக்ஸ் இல்லாம இருப்பாரு. ரொம்ப திமிர் பிடிச்ச ஆளு. நெறைய நாள் படம் எடுப்பாரு. இந்த மாரி ஏதாவது தப்பா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, "இப்படி சொன்ன ஆளு யாருன்னும் எனக்கு தெரியும். ஆனா நான் இங்க சொல்ல விரும்பல" அப்படின்னு சொல்றாரு. அங்க தான் நம்ம பேசுறோம். இவ்ளோ தூரம் வெளியில வந்த நீங்க, அந்த ஒரு பாயிண்ட்ட ஏன் உடைக்க மறுக்கிறீங்க? அப்ப நீங்க வந்து மறைக்கிறீங்க சில விஷயங்கள. நடிகராவோ, முன்னணியோ டைரக்டராவோ சார் இன்னும் முன்னணியா முன்னணியோ இருக்கலாம். நான் என்ன அவரோட தயவு வந்து இவருக்கு தேவைப்படலாம் அப்படின்னு சார் உச்ச முன்னணியோ, சென்றுக்கலாம்ல. பின்னணியோ சார். நான் என்ன கேட்கிறேன், முன்னணியா, பின்னணியெல்லாம் விட்டுருங்க. வெளியில சொல்லணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப சொல்லுங்க. ம். அப்ப முன்னணி ஆள பத்தி சொல்ல மாட்டீங்க. பின்னணி ஆள பத்தி தான் சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு புரொடியூசர் இருக்காரு. அவர் நெறைய பேட்டி குடுப்பாரு. அவரு எப்படின்னா, அதாவது எல்லாம் இறந்தவங்கள பத்தியே பேசுவாரு. இறந்தவங்கள பத்தி, "சார் நான் வந்து பண்ணேன். நான் அவருக்கு அத பண்ணேன். நான் இவருக்கு அத பண்ணேன்" அப்படின்னு. ஏன் இறந்தவங்கள பத்தி பேசுறாருன்னா, அவர் வந்து அதாவது இறந்தவங்க யாரும் சமாதியிலேருந்து எந்திரிச்சு வந்து, "ஏன்யா இப்படி பேசின? என்னய்யா நீ பாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன்னு" அவர் கேட்க போறதில்ல. ஒரு மூத்த தயாரிப்பாளர் எந்த பேட்டி பார்த்தீங்கன்னாலும் இறந்தவங்கள பத்தியே பேசுவார். இறந்தவங்க பத்தி என்ன பேசுவார் தெரியுமா? தப்பு தப்பா பேசுவாரு. அவர் அப்படி பண்ணாரு. நான் தான் அவருக்கு கை அவர் குடுத்தேன். எந்திச்சு வந்து அவரு ஆதாரம் சொல்ல அவரு முடியாது. கண்ணீர் விட்டு அழுதாரு. ம். நான் தான் கர்ச்சீப் குடுத்து தொடச்சு விட்டேன். இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு ஒரு சேனல்ல. பேசிட்டு இருந்தாரு ஒரு சேனல்ல. ம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க எந்திரிச்சு வரமாட்டாங்கல்ல அந்த நம்பிக்கையில. இது மாரி நீங்க ஓப்பனா அதாவது நான் ஒரு விஷயம் சார், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், பல காணொளிகள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா. நீங்களும் நானுமே பல காணொளிகள்ல பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? பல சினிமாவினுடைய மைனஸஸ் அண்ட் பிளஸஸ் பேசியிருக்கோம். நம்ம நெறைய பிளஸும் பேசியிருக்கோம். பல மைனஸும் பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது சினிமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள பேசுறதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப என் மேலேயே பல விமர்சனங்கள். அதாவது வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, "இவர் யார் பேசுறதுக்கு? இவர் எங்கேருந்து வந்தாரு? ஏன் இத்தன வருஷமா பேசல? 40 வருஷத்துக்கு முன்னாடி கதைய வந்து ஏன் இப்ப சொல்றாரு? 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே?" இது வந்து ஓகே, கேள்வி சரி. ஆனா வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அட்டாக் பண்ணி பேசக்கூடிய, வெளிப்படையா எல்லாத்தையும் பேசக்கூடிய பொதுத்தளங்கள்லாம் இருந்ததா? எதுவுமே இல்ல. இப்ப பல பொதுத்தளங்கள் YouTube மாரி, சோசியல் மீடியா மாரி, Facebook மாரி, Twitter மாரி இன்னென்னமோ இருக்கு நெறையா. அதுல எல்லாம் நம்ம வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகுது. அப்ப பல விஷயங்கள் எங்க அப்பாவுடைய அனுபவம், என்னுடைய அனுபவம், இப்படி பல அனுபவங்கள் இருக்கு சினிமால. அது வந்து நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். தப்பு ஒண்ணும் கிடையாது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி வந்து சமுத்திரக்கனி வந்து தன்னுடைய பாயிண்ட் அதாவது வந்து அவர் ஒரு காரணம் சொல்றாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா கடைசியில கேட்கும்போது, அப்பா வந்து மிஸ்கின் மேடையில பேசுனது தப்பா, சரியா அப்படின்னு கேட்கும்போது, என் பார்வையில மிஸ்கின் பேசினது தப்பு இல்ல, சரின்னு தான் சொல்றாரு. அந்த மாரி நான் அழுத்தமா வந்து என்னுடைய கருத்துக்கள யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் நான் பதிவு பண்ணிக்கிட்டே வரேன். புரியுதா உங்களுக்கு? நம்மளுடைய நிறுவனத்தினுடைய அதாவது வந்து சிறப்பு நம்ம என்ன ஆஸ்கார் மூவிஸ் நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய நிறுவனத்தினுடைய சிறப்புகள்லாம் யாருக்கும் இன்னி இருக்கிற ஜெனரேஷன்ல தெரியறதில்ல. அமீர் அவர்களே சொல்லியிருந்தாரா சார் அதே மேடையிலேயே? ஆமா, அமீர் அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு சிறந்த படைப்பாளி. ஒரு சிறந்த படைப்பாளிக்கு தான் பல சினிமா விஷயங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். அவர் கூர்ந்து சினிமாவ கவனிச்சிருக்கிறார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அமீர் சாருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. நான் அவர சந்திச்சதும் இல்ல, ஒரு வார்த்தை பேசினதும் இல்ல. ஃபோன்ல ஒரு ஹலோ கூட சொன்னதில்ல. ஆனா அவர் அந்த மேடையில குறிப்பிட்டிருந்தார் நம்மளுடைய நிறுவனத்த பத்தி. என்ன சொல்லியிருந்தார்ன்னா, ஒரு காலத்துல நடிகர்களை பார்த்து படத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் இயக்குனர்களுக்காண்டி படத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பு நிறுவனங்கள் சில நிறுவனம் இருந்துச்சு. அந்த மாரி நிறுவனங்கள சொல்லம்போது, ஆஸ்கார் மூவிஸ்ன்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு. அதனுடைய இயக்குனர், தயாரிப்பாளரா டைரக்டர் எம். பாஸ்கர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து தீர்ப்புகள்
அமல்படுத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமிகள், சூலம் இந்த மாதிரி படங்கள மென்ஷன் பண்ணியே அவர் பேசியிருக்காரு. ரஜினிகாந்த கூட ஒரு வச்சு பைரவிங்கிற படத்த அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்படிலாம் அந்த நிறுவனத்தினுடைய படங்கள்லாம் மக்கள் வந்து நம்பி பார்க்கலான்னு நம்பி போனாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்படி சொன்னா, இந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப அமீர் சார் வெளிப்படுத்தியிருக்காரு. நெறைய பேர் வந்து இப்ப வந்து Googleல போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கே நெறைய ஃபோன் கால்ஸ் வருது. சார் என்ன சார் இப்படி நம்ம ரொம்ப பெருமையா பேசியிருக்காருன்னு. பெருமையா பேசுறது இல்ல. அவர் பேசினது நல்ல விஷயம். அத நான் அவருக்கு நான் இந்த இடத்துல வந்து எப்படி சொல்றது, ஒரு நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சார வச்சு விஷ்ணு படம் தயாரிச்சிருக்கேன், காதல் ரோஜா படம் தயாரிச்சிருக்கேன், தோட்டா படம் தயாரிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஊதாரின்னு ஒரு படம் தயாரிச்சிருக்கேன். தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனத்தில கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேல நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எங்க ஸ்தாபனம் ஆஸ்கார் மூவிஸ். அப்படி என்னுடைய கருத்துக்கள நான் சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்கு? என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்றேன். எதா இருந்தாலும் நான் உரிமையா சொல்றேன், சுதந்திரமா சொல்றேன். அதே மாரி இப்ப நெறைய பேர் சொல்ல வந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாரி இப்ப வந்து கௌதம் வாசுதேவன் மேனன் சொல்லியிருக்காரு. அவரு அதே காணொளியில இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து சூர்யா வந்து நான் வந்து 2 இந்த கதைய வந்து செய்ய சொல்லி ரொம்ப கேட்டேன். அதாவது வந்து அவருக்கு காக்க காக்க வாரணம் ஆயிரம் 2 மிகப்பெரிய வெற்றி படங்களை குடுத்த இயக்குனர் நான் கௌதம் வாசுதேவன் மேனன். என்னை நம்பி இந்த படம் பண்ணக்கூடாதா? அப்படின்லாம் நான் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா சூர்யா வந்து மனம் இறங்கவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அங்க நடந்த ஒரு விஷயம் இருக்கு. சூர்யா வந்து இவருக்கு ஒரு படம் பண்ணலான்னு தயாரா இருந்தாரு. ஆனா இவர் வந்து சரியா கதைகளை தயார் செய்யல. கதைய தயார் செய்யலைங்கிற ஒரு ஒரு சர்ச்சையும் அங்க இருக்கு. ஆனாலும் அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை இத்தனை வருஷம் கழிச்சு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. வெளிப்படுத்துறதுல தப்பில்ல. சார் உங்க மனசுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா, அத வெளியில கொட்டுனீங்கன்னா தான் இப்போ ஒரு கஷ்டம், பிரச்சனை, ஏதோ ஒரு தோல்வி ஏதோ இருந்தா, ஒரு நல்ல நண்பர்ட்டயோ, இல்ல மனைவிட்டயோ, இல்ல தாயார், தந்தையார்ட்டயோ யார்ட்டயோ போயி மனசு விட்டு அழுதீங்கன்னா, அந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த மாரி நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்லுங்க. குறைச்சு அதாவது சொன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வெளியில வரும். உங்களுடைய பிரச்சனைகள் வெளியில வரும். உங்களுக்கு கஷ்டங்கள் வெளியில வரும். அது மட்டும் இல்ல. ஏன் சொல்லணுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் என்ன என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஏன் சொல்லணுங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, நீங்க இந்த சினிமாவ பத்தின பாசிட்டிவ்ஸ மட்டுமே பேசிட்டு வந்தீங்கன்னா, நான் சொல்ற மாரி நெகட்டிவ்ஸ்ங்கிறது மறுபடியும் குறிப்பிட்டு சொல்றேன். சினிமால உள்ள கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள். அத ஏன் சொல்லணும்னு சொல்றேன்னா, நெறைய பேரு சினிமாவே சம்மந்தம் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் ஒரு 200 பேர், 150 பேர் சினிமா படம் எடுக்க வராங்க சார். அவங்கலாம் தயாரிப்பாளர்களே கிடையாது. ஓப்பனா சொல்றேன். அவங்கலாம் தயாரிப்பாளர்கள் கிடையாது. ஒரு வருஷத்துல 245 படம் வருதுன்னா, அதுல 45 படம் தான் சினிமாவ ஆல்ரெடி பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறவங்க, சினிமாவ தெரிஞ்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பண்றாங்க. ஆனா, அந்த 200 படம் எடுக்குறாங்க பார்த்தீங்களா, அத்தன பேரும் புதுசு. புது ஆளா உள்ள நுழையிறாங்க. பொன்னுச்சாமி, முத்துசாமி, ரங்கசாமி, வேலாயுதம் இப்படி புது புரொடியூசர்ஸ் வராங்க. இந்த புது புரொடியூசர்ஸ வந்து நம்ம ஏற்கனவே வந்து உப்மா இயக்குனர்கள்னு ஒரு எபிசோட் ஆமா. கூட பேசியிருக்கோம். இந்த டைரக்டர்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணி இந்த புரொடியூசர்ஸ கொக்கி போட்டு இழுத்துட்டு வராங்கங்கிற ஒரு மேட்டர் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நேயர்கள்ட்ட அது நல்ல வரவேற்பு போயிட்டு இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல அத குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சார் ஒரு சினிமா சம்பந்தம் இல்லாத ஒரு துணிக்கடைக்காரன், ஒரு அரிசி வியாபாரி, ஒரு பருப்பு வியாபாரி, நல்லா சம்பாரிச்சு ஒரு 4, 5 கோடி வச்சிருக்கான்னா, அவன போய் கன்வின்ஸ் பண்ணி, சினிமாவே தெரியாதவன உள்ள கூட்டு வந்து, இப்படி எடுத்துறலாம், அப்படி எடுத்துறலாம். இந்த படம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓடிடில இப்படி வித்துறலாம், அதுல வித்துறலாம். புதுசா என்ன வருதோ சினிமாவோட டெவலப்மெண்ட், அத மட்டும் சும்மா தெரிஞ்சு வச்சுட்டு, சினிமா நாலேட்ஜே இல்லாம அவங்கள எல்லாம் கூட்டு வந்து, அத படம் எடுக்க விட்டு, அதாவது வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி, அதாவது வந்து சம்பாரிச்ச தன் வாழ்நாள் பூரா சம்பாரிச்ச அந்த காச வந்து ஒரு தயாரிப்பாளரோட காச முழுசா அழிச்சு விட்டு வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. வீடு வாசல் கூட வித்துட்டு ரோட்டுக்கு வர நெறைய நிலைமை வந்து நெறைய தயாரிப்பாளருக்கு வருது. ஸோ நீங்க இந்த மாரியான சினிமால உள்ள கஷ்டங்கள பப்ளிக்கு சொன்னீங்கன்னா, பப்ளிக் வந்து பார்ப்பான். ஓ! இப்ப நெறைய எல்லாருமே யூடியூப் பார்க்குறாங்க. பப்ளிக் என்ன நினைப்பான்? ஓ! இத்தன பிரச்சனை இருக்கா? இந்த பிரச்சனை இருக்கா? இப்படி இருக்கா? ஸோ அமீரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ கௌதம் வாசன் மேனனே சொல்லியிருக்காரு. இப்ப விக்ரமன் சமீபத்தில ஒரு பேட்டியில ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒரு நடிகை வந்து இவரெல்லாம் ஒரு டைரக்டரான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் அந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு, யார் அந்த நடிகைன்னு நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிறாரு. அதான் யார் அந்த நடிகைன்னே சொல்லுங்களேன். என்ன ஆயிரப்போது? யார் அந்த நடிகைன்னு சொன்னா என்ன உங்கள வந்து என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனா ஒரு ஒரு அதாவது நீங்க ஏதோ ஒரு தயக்கம் காட்டுறீங்க. நான் சொல்ல வர்றது அந்த தயக்கத்திலருந்து எல்லாரும் வெளியில வாங்க. இப்ப இன்னொரு விஷயம் சார். ஜ சேவியர் பிரிட்டோ இருக்கார்ல. ஆமா. மாஸ்டர் படம் எடுத்தார்ல. அவர் கூட சமீபத்தில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. கர்மா ஒரு நாள் வெளியில வரும். உண்மை ஒரு நாள் வெளியில வரும்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. அதாவது அவருக்கு சில மனக்கசப்புகள் அந்த படத்துல இருந்துச்சு. எனக்கு தெரியும். அது என்னன்னா, பல கோடி லாஸ்ன்லாம் சொல்றாரு இல்லையா? இல்ல. லாஸ்ங்கிறது வந்து இந்த படத்துல லாஸே கிடையாது. மாஸ்டர் படத்துல லாஸே கிடையாது. விஜய்னால அவருக்கு எந்த லாஸுமே கிடையாது. அவரு உடைய துணைவியார் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், ஏதோ ஒரு தொழில் செஞ்சாங்க. சினிமா அல்லாத வேற ஏதோ வியாபாரம் பண்ணும்போது, அதுல நஷ்டமாயிருச்சு. அப்படிதான் அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த காணொளியில.
அதை கூட என்னென்னா சோஷியல் மீடியாவில் விஜய் படத்தினால பல கோடி லாஸு, அதாவது வந்து மாஸ்டர்னால 90 கோடி லாஸ் அப்படிலாம் போடுறாங்க. அதெல்லாம் சரியான கருத்தும் கிடையாது, சரியான விஷயமும் கிடையாது, சரியான பார்வையும் கிடையாது. நம்ம வந்து சரியாக பேசணும் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்ப காலத்தில் அதாவது நாளைய தீர்ப்பு, செந்தூரபாண்டி, ரசிகன் தேவாலாம் எடுக்கும்போது விஜய் படத்துக்கு இவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணார், கை கொடுத்தவர் இவர் தான். ஸோ அந்த நன்றியை நினச்ச விஜய், பல தயாரிப்பாளரை அவர் நினைக்கல, அட்லீஸ்ட் சேவியர் பிட்டோவாவது விஜய் நினச்சிருக்காரு, நம்ம வரவேற்போம், அவரை வாழ்த்துவோம். இந்த இடத்துல அவரை வந்து கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுங்க மாஸ்டர்னு சொல்கிறார். படம் பண்ணுறதுக்கு அவர் தயாராகிறார், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவரை தனி ப்ரொடியூசராக வச்சு படப்பிடிப்பு ஆரம்பித்து தொடர்ந்து நடக்கும்போது அதனுடைய யாரோ ஒரு பேர் எனக்கு தெரியல, விஜய்கிட்ட மேனேஜராக இருக்கிற ஒரு பேர் எனக்கு மறந்து, ஜெகதீஷுங்கிறவர் வந்து போய் நானும் வந்து இந்த படத்தில் வந்து கோ ப்ரொடியூசராக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். அதில் அவருக்கு வந்து உடன்பட்டிருக்காரு, செஞ்சுருக்காரு. ஆனால் ஏதோ வருத்தங்கள் அவருக்குள்ளே இருக்குது அந்த பாயிண்டில். அதை வந்து அவர் லைட்டாக வெளிப்படுத்துகிற மாதிரி வெளிப்படுத்துகிறாரு, ஆனால் வெளிப்படுத்தலை. அதான் நம்ம சொல்கிற மாதிரி வராங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இதான் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ தூரம் வெளியில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், பிரச்சனைகளை சொல்லுங்கள். சினிமா பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா தான் ஆடியன்ஸுக்கும் தெரியும். தப்பு ஒன்றும் கிடையாது சார், ஆடியன்ஸுக்கு தெரிகிறதுனால தப்பு ஒன்று. சினிமாவில் இப்படிலாம் இருக்கா, நம்ம சொல்கிற பாயிண்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், சினிமாவில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை பற்றி தான். நெகட்டிவான விஷயங்களை பேசுங்கன்னா வேறு தப்பான எதுக்குமே நம்ம எந்த காலத்துலேயுமே நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுல, எந்த காலத்துலேயும் நானும் யாரும் பேசுனா அதை உடன்படுறதுல நானும் அப்படி பேசுறது கிடையாது. நம்ம சொல்கிற பாயிண்ட்டு இதுதான். இந்த கஷ்ட நஷ்டங்களை வெளியில் சொன்னாதான். அதாவது தேவையில்லாமல் உள்ளக்குள்ள 200 ப்ரொடியூசர் வரான் சார், சினிமா எடுக்கிறான் சார், அது எப்படி சார் ஆரோக்கியமாக இருக்கும்? எப்படி சார் ஆரோக்கியமாக இருக்கும்? எதுக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு 2 கோடி ரூபா ஒரு படத்தில் போடுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 ப்ரொடியூசர்னா என்னது? நான் எத்தனை கோடி ரூபா வருது? 400 கோடி வருது இல்லை? 400 கோடி ஏன் சார் தேவையில்லாமல் சினிமா தொழிலில் வந்து முடக்கணும்? சினிமா தெரிஞ்சு சினிமா எடுக்கிறவங்களே நஷ்டத்தில் போய் மாட்டிக்கிறாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படின்னு தெரியல. 1000 பஞ்சாயத்துகள், 1000 பிரச்சனைகள், 1000 சிக்கல்கள், தடங்கல்கள் பெரிய பெரிய படங்களுக்கு இருக்குது. இது உண்மை. விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், கமல் படம் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சமீபத்தில் பேசினோம்னா, மாஸ்டர் படம் எடுக்கும்போது கொரோனா வந்துருச்சு, அந்த படம் வெளியே வர முடியாமல் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் சூர்யா படம் சூரரை போட்டு எடுக்கும்போது அதில் ஏதோ பிரச்சனைகள் இருந்தபோது தியேட்டருக்கு வராமல் அது ஓடிடிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன் அவ்வளோ பெரிய ஸ்டாரோட படம் ஏன் தியேட்டருக்கு வரல, ஏன் டேரக்ட் ஓடிடி கொடுத்தாங்க? இந்த மாதிரி நிறைய. இப்போ சமீபத்தில் இன்னொரு உதாரணம், பிப்ரவரி 6 வரப்போகிற விடாமுயற்சி இருக்கே, அதில் எத்தனை பிரச்சனை, அதில் எத்தனை கஷ்டங்கள், ஆரம்பிச்சிருந்து எத்தனை பிரச்சனைங்க. 2 வருஷமாக அதில் என்னென்ன பிரச்சனைகள் அந்த தயாரிப்பு நிறுவனம், அந்த நடிகர், அந்த டைரக்டர், அந்த யூனிட் ஃபுல்லாக அதாவது அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து இன்னைக்கு பிப்ரவரி 6 கொண்டு வராங்க. ஸோ பெரிய நடிகருடைய படத்திலேயே பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு சினிமாவில். அப்போ சின்ன படங்கள் யாருமே தெரியாத ஆளுங்க சும்மா ஒருத்தனை கொண்டு வந்து நடிக்க வச்சு, அந்த தயாரிப்பாளரோட பையனை கொண்டு வந்து நடிக்க வச்சு, தயாரிப்பாளரோட மச்சினரை கொண்டு வந்து நடிக்க வச்சு, இதெல்லாம் பண்ணால் எங்கேயாவது ₹1 போட்ட காசில் ₹1 கூட எடுக்க முடியுமா? பெரிய படங்களுக்கே இந்த நிலைமைன்னா சினிமாவே தெரியாமல் வந்து சின்ன படங்கள்ன்ற பேரில் யாரோ வந்து சினிமா எடுத்தீங்கன்னா எப்படி அது ஆரோக்கியமாக இருக்கும்? ஒரு 45 படம் மட்டுமே எடுங்க சார், போதும் சார். நான் சொல்கிறேன், தொழில் தெரிஞ்சவங்க, நல்ல சினிமாவை தெரிஞ்சவங்க, நல்ல ஒரு எஜுகேட் பண்ணிக்கிட்டு நாலேஜோடு வாங்க. புதுசாக வரவங்களை நம்ம வர வேணான்னு சொல்லலை, நம்ம தடுக்கலை. ஆனால் சினிமாவை பற்றின தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம், சினிமாவை பற்றின புரிதலோடு வாங்கன்னு தான் சொல்கிறோம். அப்படி வந்து படம் எடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு 50 படம் 60 படம் வந்தால் கூட போதும், நல்ல படமாக இருக்கும், எல்லா படமே ஓடும், நல்லா இருக்கும். இப்போ அது நடக்கலை. ஸோ இது வந்து சினிமா துறைக்கே நஷ்டம் மட்டும் இல்லை, சினிமாக்கே இது ஆரோக்கியம் இல்லாத விஷயம். அதனால தான் நம்ம திருப்பி சொல்லிட்டு வரோம், பலருடைய கருத்துக்கள், பலருடைய வேதனைகள், கஷ்ட நஷ்டங்கள் வெளிப்படுத்துங்க சினிமாவில், அது தப்பு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். சினிமாவோட நெகட்டிவ் பக்கங்களை ஒரு தயாரிப்பாளராக பல்வேறு விஷயங்கள் வேதனையோடு எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.